டாஸ்மாகில் பகல் இரவு நடுநிசி அதிகாலை கொள்ளை நடைபெறுவதாகவும் அமலாக்கத்துறை சோதனை இன்னும் பல்வேறு அரசு ஊழல்களை அம்பலப்படுத்தும் என்று நம்புவதாகவும் பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். ராஜா தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரம் VKK மேனன் சாலையில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மதுவிலக்கு கொள்கையில் பாஜக உறுதியாக உள்ளது என்றும் குடிமகன்கள் சாராயத்தில் கலப்படம் செய்கிறார்கள் என்று கூறுவதாகவும் வேறு பொருளில் கலப்படம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். டாஸ்மாகில் பகல் இரவு நடுநிசி அதிகாலை கொள்ளை மதுவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் அமலாக்கத்துறை சோதனை இன்னும் பல்வேறு அரசு ஊழல்களை அம்பலப்படுத்தும் என்று நம்புவதாகவும் எஸ்.ஆர். சேகர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட நேரத்திற்கு அதிகமாகவும் டாஸ்மாக் திறந்திருக்கிறது அல்லது பின்னால் வச்சு வியாபாரம் செய்யப்படுகிறது. இப்படி கொள்ளையோ கொள்ளை, பகல் கொள்ளை, மாலை கொள்ளை, இரவு கொள்ளை, நடுநிசி கொள்ளை, அதிகாலை கொள்ளை வரை டாஸ்மாக் நடக்குது. டாஸ்மாக் என்பது ஒரு கோல்டன் எக், அதாவது பொன்முட்டையிடும் வாத்து. ஆனால் அந்த வாத்து அல்லது கோழி பாவகரமான முட்டையை எடுத்துக்கொண்டிருக்கிறது. மக்களுடைய வயிற்றெரிச்சலை கொண்டு, பெண்களுடைய வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொண்டு, இளம் விதவைகளை உண்டாக்கி கொண்டு, குடும்பத்தில் நிம்மதியே இல்லாத தகராறுகளை உண்டாக்கி கொண்டு, பல்வேறு வழக்குகள் இப்போது பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்முறை நடக்குது. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த மது. அதற்கான ஒரு குற்றம் செய்வதற்காக தூண்டி இத்தனை விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக் இந்த அரசாங்கத்தினுடைய மந்திரிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறது. எனவே தான் இதை எக்ஸ்போஸ் செய்வதன் மூலமாக இதற்கு பின்னாலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் அம்பலப்படுத்தப்படுவார்கள். அதன் மூலமாகவாது டாஸ்மாகை மூடுகின்ற அல்லது டாஸ்மாக்கு ஏதாவது ஒரு வகையில் செக் வைத்து அதன் மூலமாக ஏழை குடிமகன்களை காப்பாற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறது.